இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 12ஆம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை. புதிய திட்டங்கள் அறிவிக்க வாய்ப்பு. காங்கிரசாரை புறக்கணித்து திமுக தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆலோசனை கூட்டம். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பு. ஜோதிடம் பார்ப்பது போல் நடித்து மூதாட்டியிடம் நகை திருட்டு, 2 பேர் கைது. புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கூட உள்ளதாக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் 3வது பகுதியாக பிப்ரவரி 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு கூட உள்ளதாகவும் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளதாகவும் 2026-27ஆம் நிதியாண்டிற்கான ஓட் அண்ட் அக்கவுண்ட் முதல்வரால் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரதமர் வரும் 16ஆம் தேதி புதுச்சேரி வர உள்ளதாகவும் அன்றைய தினம் அரசு சார்பில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியுடைய சட்டப்பேரவையின் 6வது கூட்டத்தொடர் கடந்த 10/3/2025 அன்று கூட்டப்பட்டு 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நிறைவடைந்தது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்களுடைய உரையுடன் கூடிய அக்கூட்டத்தொடர் 13 நாட்கள் நடைபெற்று பின்பு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதன் 2வது பகுதியாக 18/9/2025 அன்று சட்டப்பேரவையின் அனைத்து அலுவலர்களும் தினத்தை நிறைவேற்றப்பட்டு மீண்டும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 6வது கூட்டத்தொடரின் 3வது பகுதியாக வருகின்ற பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி 12/2/2026 காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள பேரவை கூட்டத்தில் மீண்டும் கூட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். காங்கிரசாரை அழைக்காமல் விசிக கம்யூனிஸ்டுகளுடன் திமுக பேச்சுவார்த்தையை நடத்தியது புதுச்சேரியில் அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக நடத்தும் பேச்சுவார்த்தைக்கு தங்களுக்கு அழைப்பு இல்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்த நிலையில் இது சாதாரண சந்திப்புதான், கூட்டணி பற்றி பேசவில்லை என திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் எம்பி தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழ்நாட்டைப் போலவே புதுச்சேரியிலும் இந்தியா கூட்டணி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியினர் தேர்தல் நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளன. புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தலைமை வகிக்கும் நிலையில் காங்கிரஸை அழைக்காமல் திமுக தனியாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசிகவின் புதுச்சேரி மாநில செயலாளர் அரிமா தமிழன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோருடன் திமுக மூத்த தலைவர் ஜெகத் ரட்சகன் பேச்சுவார்த்தை நடத்தினார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் திமுக 6 உறுப்பினர்களுடன் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்பட்டு வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ளனர். இதுகுறித்து புதுச்சேரி மாநில திமுக தேர்தல் பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகன் கூறும்போது, தான் வரும் தேர்தலுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் கூட்டணி கட்சியினரை சந்திப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட சாதாரண கூட்டம்தான் என்றும் காங்கிரஸ் கட்சியினரையும் விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பு நடத்திய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, இந்த கூட்டம் குறித்து தமக்கு எந்த தகவலும் இல்லை என்றும் புதுச்சேரியில் திமுக தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஒருபுறம் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வேண்டும் என திமுக மீது காங்கிரஸ் கட்சி அழுத்தம் கொடுத்து வரும் சூழலில், மறுபுறம் புதுச்சேரியில் காங்கிரஸை அழைக்காமல் விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் திமுக தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவது அரசியல் வட்டாரங்களில் கேள்விகளை எழுப்பியுள்ளது. பொறுப்பாளர் அறிவிச்சதால் எல்லா கட்சி தலைவர்களும் பார்க்கணுன்றதுக்காக இன்றைக்கி சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் பார்த்தோம். இப்போ காங்கிரஸையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். மற்றபடி வேறு ஒன்று தேர்தலை பற்றிலாம் இப்போ ஒன்றும் இல்லை. தலைமை தான் அது முடிவெடுக்கும். தலைவர்கள் தான் பேசி முடிவெடுப்பாங்க. இந்த கூட்டத்துக்கு காங்கிரஸ் அழைப்பு எடுக்கலன்னு சொல்லிட்டு இதுக்கு தனித்தனியாக நான் பொறுப்பாளராக வந்ததால் எல்லோரும் சந்திக்கணுன்றதுக்காக தான் பார்த்தேன். வேறு ஒன்றும் இல்லை. காங்கிரஸையும் பார்ப்போம். நான்
ஏன்னா என்ன பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அதுக்காக எல்லா கட்சியையும் பார்க்கணும்னு நான் நினச்சேன். அதனால் இந்த 3 பேர் வந்து காங்கிரஸையும் நான் பார்த்துட்டு பேசக்கூடாது. முத்தியால்பேட்டையில் ஜோசியம் பார்ப்பது போல் நடித்து மூதாட்டியிடம் நகைகளை திருடி சென்ற 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முத்தியால்பேட்டை துலுக்காத்தம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் வேலு, மனைவி கோமலவள்ளி. இவருக்கு திருமணமாகாத 3 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி இவரது வீட்டிற்கு ஜோசியம் பார்ப்பவர் போல் வந்த நபர்கள் வீட்டில் திருமண தோஷம் உள்ளதாகவும் பரிகாரம் செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும் என தெரிவித்துள்ளனர். இதை நம்பிய கோமலவள்ளி வீட்டிலிருந்த 1 சவரன் கம்மல், மோதிரம், ரூபாய் 18,600 ரொக்கத்தை கொடுத்துள்ளார். பின் பரிகாரம் செய்வதாக நகையை சமையல் செய்யும் புளியில் வைத்து தருவதாக கூறி நகையை எடுத்துக்கொண்டு புளியை மட்டும் கோமலவள்ளியிடம் கொடுத்துவிட்டு இருவரும் மாயமாகினர். புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை இன்ஸ்பெக்டர் தனசேகரன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து அப்பகுதி சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் நகைகளை திருடி சென்றது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்தது. போலீசார் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சென்று தச்சாநல்லூர், அலங்கநேரி, கீழக்கரையை சேர்ந்த மூர்த்தி மகன் சின்ராசு, அந்தோணி மகன் மிக்கில் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து கம்மல், மோதிரம், பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். 5 வருடங்களாக புதுச்சேரியில் எதுவும் நடைபெறவில்லை என்றும் இதுதான் இரட்டை என்ஜின் ஆட்சியினுடைய நிலை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்த போது பேசியதாவது: மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரி மாநிலத்திற்கு என எந்த அறிவிப்பும் வெளியாகாதது ஏமாற்றம் அளிக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது என்பதை கூட மனதில் வைக்காமல் பட்ஜெட் வெளியிடப்பட்டுள்ளது. அதை முதலமைச்சர் ரங்கசாமி வரவேற்றதுதான் வேடிக்கை. இதன் மூலம் ரங்கசாமி பாஜகவின் அடிமை என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. புதுச்சேரி மாநிலத்தை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்றுவோம் என பொய்யான வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்துவிட்டு தற்போது பட்ஜெட்டில் புறக்கணிப்பதை கடுமையாக எதிர்க்கிறோம். யூனியன் பிரதேசத்திற்கு வருடத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு ஒதுக்கவில்லை. மொத்த வருவாயில் 28% தொகையை மத்திய அரசு கொடுக்க வேண்டும். ஆனால் புதுச்சேரி மாநிலத்திற்கு 22% நிதியே ஒதுக்கப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்திற்கு தனி மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக இரட்டை என்ஜின் அரசு தோல்வியடைந்துள்ளது. கடந்த 5 வருடமாக எந்தவிதமான முன்னேற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை. ஆம்புலன்ஸ் வராத காரணத்தால் மின்சாரம் தாக்கிய சிறுவன் மரணமடைந்த சம்பவம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் தொகுதியில்தான் நடைபெற்றுள்ளது. மாநிலம் முழுவதும் சுகாதார கட்டமைப்பு எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த சம்பவம். போலி மருந்து விவகாரத்தில் மறக்கடிக்கப்பட்டுள்ளது. உயர்நீதிமன்ற நீதிபதியின் மேற்பார்வையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மீண்டும் கோரிக்கை வைக்கிறோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக இரட்டை என்ஜின் அரசை அகற்றுவதற்காக காங்கிரஸ் சார்பில் 23 சட்டமன்ற தொகுதிகளில் வாக் ஃபார் புதுச்சேரி எனும் நடைபயணத்தை வெற்றிகரமாக மேற்கொண்டு வருகிறோம். இதற்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருக்கிறது. கூட்டணி குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் தலைமை மட்டுமே முடிவெடுக்கும். திமுக, விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்துவது தனக்கு தெரியாது என்றும் காங்கிரஸ் கட்சியினரை அழைக்கவில்லை என நாராயணசாமி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியில்தான் சாதாரண தொண்டர்தான் என்றும் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது கற்பனைதான் என நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கட்சி தலைமை எடுக்கும் முடிவிற்கு தான் கட்டுப்படுவதாகவும் இந்தியா கூட்டணி புதுச்சேரி மாநிலத்தில் வலிமையாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வெளியனூர் காசி விஸ்வநாதர் கோவில் முன்பு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த யாசகரை கொலை செய்தார்களா அல்லது விபத்தில் மரணமடைந்தாரா என வெளியனூர் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் அடுத்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் வாசலில் கடந்த யாசகர் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்ததை பார்த்த கோவில் நிர்வாகத்தினர் உடனடியாக வெளியனூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வெளியனூர் வட்டாட்சியாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் திருமுருகன் ஆகியோர் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டனர். பல்வேறு கோணத்தில் விசாரணையில் இறங்கிய வெளியனூர் போலீசார் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கொலை செய்யப்பட்ட யாசகர் அப்பகுதியிலேயே தஞ்சமடைந்ததாகவும் விபத்தில் தலையில் பலத்த காயமடைந்து ஆலயத்தின் முன்பு படுத்திருந்தாரா அல்லது யாரேனும் கொலை செய்தார்களா என தடய அறிவியல் நிபுணர் மற்றும் வெளியனூர் போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர். உடல்நிலை பாதிப்பு தீவிரம். 13வது நாளாக போராட்டத்தில் 292 புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்கள்.
புதுச்சேரி கல்வித்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வரும் 292 ஆசிரியர்களின் பணி நிரந்தரம் கோரிக்கை நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இவர்களுக்கு ஆதரவாக லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பல கட்டங்களாக ஆதரவு அளித்து வருகிறார். இந்த சூழலில் ஆசிரியர்களின் தொடர் போராட்டம் இன்று 13வது நாளை எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக பல்வேறு கட்டங்களாக கண்டன நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர்கள் தற்போது தங்களது குழந்தைகளுடனே கல்வித்துறை அலுவலக வளாகத்தில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி நேரம் முடிந்ததும் குழந்தைகளுக்கு போராட்டத்தில் பங்கேற்று வருவது இந்த போராட்டத்தின் உணர்ச்சி நிறைந்த சூழலை வெளிப்படுத்துகிறது. ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இரவு பகலாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போராட்டம் ஒரு சாதாரண ஆர்ப்பாட்டத்தை தாண்டி உணர்ச்சி மிகுந்த சமூக குரலாக மாறியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் வளாகத்திலேயே தங்கி வருவதால் கல்வித்துறை வளாகமே தற்போது ஆசிரியர்களின் தற்காலிக இல்லமாக மாறியுள்ளது. சிலர் தங்கள் குழந்தைகளுடனே போராட்டத்தில் கலந்து கொள்வது இந்த நிலையின் வேதனையையும் அவசரத்தையும் வெளிப்படுத்தும் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. உடல்நிலை பாதிப்பு குறித்து பேட்டியளித்த ஆசிரியர்கள் தெரிவித்ததாவது: தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தால் தாங்கள் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், போதிய ஓய்வு மற்றும் சீரான உணவு இல்லாத காரணத்தால் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமடைந்து வருவதாகவும் கவலை தெரிவித்தனர். வணக்கம், நான் முனைவர் இலங்கேஸ்வரன். நாங்கள் இங்கே 13வது நாளாக இந்த போராட்டத்தில் உட்காந்துருக்கோம். இரவு பகலாக பனியிலும் மழையிலும் கொசுக்கட்டியிலும் தான் இங்கே தங்கியிருக்கோம். ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவு, உடை, இருப்பிடம். ஆனால் நம்ம அடுத்த 2 விஷயத்தை மறந்துடுறோம். ஒன்று கல்வி, இன்னொன்று பணி. இந்த கல்வியும் சரி, இந்த பணியும் சரி எங்களுக்கு எளிதாக கிடைக்கல. எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா 1ஆம் கிளாஸ் கூட படிக்காதவர். அவருடைய கனவு லட்சியம் எல்லாமே வீட்டில் 3 பிள்ளைங்களை யாராவது நல்லா படிக்கணுன்றது தான். அந்த வகையில் அவர் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் நல்லா படிக்க ஆரம்பித்தேன், நல்லா படித்தேன். அடுத்து என்னோடய அல்டிமேட் எய்ம்ன்றது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணுன்றது தான். அதுக்காகவே டாக்டரேட் முடித்தேன். தமிழில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன். புதுச்சேரியில் ஒரு சாபக்கேடுன்னே சொல்லலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே புதுச்சேரியை தவிர்த்து மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களும் உதவி பேராசிரியராக வர முடியும். புதுச்சேரியில் இருக்கும் ரொம்ப ரேராக தான் வருவாங்க. புதுச்சேரி பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தில் பார்த்திங்கன்னா புதுச்சேரியை சேர்ந்தவன்றவங்க கிடையாது. எல்லாமே தமிழ்நாட்டிலேருந்து இல்லை மற்ற மாநிலலேருந்து வந்தவங்க தான். அப்போது ஒரு புதுச்சேரியில் பிறந்தவன் என்னால் ஒரு உதவி பேராசிரியராக மாற முடியல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, யூபிஎஸ்சி தான் எடுப்பாங்க. அதுவும் ரொம்ப குறைவாக தான் எடுப்பாங்க. 1 சீட்டு 2 சீட்டு தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா. புதுச்சேரியில் குப்பை தொட்டியில் கிடந்த தங்க நகையை போலீசாரிடம் ஒப்படைத்த துப்புரவு பணியாளரின் நேர்மையை பாராட்டி போலீசார் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். புதுச்சேரி தருமபுரி பகுதியை சேர்ந்தவர் ஜோதி. இவர் உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தனியார் நிறுவனங்கள் மூலம் 21 ஆண்டுகளாக துப்புரவு பணியாளராக வேலை செய்து வருகிறார். இவர் இன்று வழக்கம் போல இந்திரா நகர் தொகுதி அமைதி நகர் பகுதியில் சக ஊழியர்களுடன் துப்புரவு பணி மேற்கொண்டார். அப்போது வீடு வீடாக சென்று குப்பைகளை பெற்று அதனை தனியாக கொட்டி மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து பைக்கில் ஏற்றியுள்ளார். அப்போது குப்பைகளை தரம் பிரிக்கும் போது திடீரென 1 பவுன் எடையுள்ள 2 கம்மல்கள் கிடைத்துள்ளது. இதனை எடுத்து பார்த்த ஜோதி தங்க நகைதான் என உறுதி செய்து அதை சூப்பர்வைசர் அருணாவிடம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து உடனடியாக காவல் நிலையத்தில் ஒப்படையுங்கள் என அறிவுறுத்தினார். அதன் பேரில் ஜோதி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் நடந்த விவரங்களை தெரிவித்து அந்த 1 ஜோடி தங்க கம்மலை ஒப்படைத்தனர். அப்போது சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் துப்புரவு பணியாளரின் நேர்மையை பாராட்டி பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். பிறகு இந்த நகை எங்கு கிடைத்ததோ அந்த பகுதிகளில் விசாரித்து அந்த நகை உரிமையாளரிடம் ஒப்படைப்பதாக உறுதியளித்தார். தற்போது தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் ஒரு துப்புரவு பணியாளர் கீழே கிடந்த நகையை எடுத்து நேர்மையாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்த சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருபுவனை தொகுதி திருவண்டார்கோவில் கிராமம் இந்திரா நகர் பாலம் அருகே NH வாய்க்காலில் உலோக தடுப்பு வேலி அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் கிராமம் இந்திரா நகர் பாலம் அருகே NH வாய்க்காலில் உலோக தடுப்பு வேலி அமைக்கும் பணிக்கு ரூபாய் 3,16,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் இன்று நடைபெற்றது. விழாவில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராஜ்குமார், உதவி பொறியாளர் ஸ்ரீநாத், இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
கூடப்பாக்கம் பகுதியில் புதியதாக அமைந்துள்ள சின்ன திருக்கைலாயம் ஆலயத்தில் தை மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கூடப்பாக்கம் மெயின் ரோட்டில் புதிதாக அமைந்துள்ள சின்ன திருக்கைலாயம் ஆலயத்தில் தை மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது. இதில் சின்ன கைலை சிவத்தொண்டர் திருக்கூட்ட அடியார்கள் காலை முதல் திருவாசகம் முற்றோதல் நடத்தினார்கள். இதனிடையே அடியவர் மனம் போற்றும் அப்பூதி அடிகள் நாடகம் நடைபெற்றது. இதில் நடிகர்கள் கலைமாமணி நந்தகோபால், கலை நன்மணி பிரமோத், நடிகை மணி வெங்கடேசன், நடிகைகள் கலை ரத்னா பரமேஸ்வரி, வடிகட்டி முத்தமிழ், பாரதி என்கிற பரமேஸ்வரி இவர்களுடன் திரைப்பட நடிகர் புதுவை கலைஞன் அப்துல் ஷெரீப், கதை திரைக்கதை வசனம் முனைவர் இலங்கேஸ்வரன், இயக்கம் ஒப்பனை புதுவை கலைஞன் அப்துல் ஷெரீப், ஒலி மேடை நிர்வாகம் ரவி பாரதி, அலங்கார உடைகள் ACT படைப்பாளர் கலைக்குழு, நாடக ஆலோசகர் ஆன்மீக செம்மல் அருணாச்சல சுவாமி, சிவஞானியார் ஆகியோர் கலந்து கொண்டு நாடகம் சிறப்பாக நடத்தினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. மாலை சென்னையில் இருந்து வந்த முது தம்பதியர்களுக்கு எழுப்பான் அகவை மாண்புறு மணவிழாவை திரு சின்ன கைலை சிவஞானியார் அவர்கள் நடத்தி வைத்து ஆசி வழங்கினார். மேலும் அவர் சின்ன கைலையின் அற்புதங்கள் பலவற்றை எடுத்து கூறியும் சின்ன கைலாயத்தில் உள்ள நீண்ட ஆயுளை தரும் யமதுவர் மார்க்கண்டேய சிவலிங்கத்தின் வரலாற்றுகளையும் பெருமைகளையும் கூறி உரையாற்றினார். பின்பு அடியார்கள் தங்கள் கரங்களாலேயே சின்ன திருக்கைலாயத்திற்கு மார்க்கண்டேய சிவலிங்கத்திற்கும் கலச திருமுழுக்கு ஆட்டி அலங்காரம் செய்து வழிபாடு செய்கின்றனர். வருகின்ற 15/2/2026 அன்று மகா சிவராத்திரி பூஜை அன்னதானத்துடன் 4 கால பூஜை நடைபெறும். அன்று மாலை 108 அன்பர்கள் கலந்து கொண்டு மண் சிவலிங்கம் செய்யும் சாதனை நிகழ்ச்சி நடைபெறும் என்றும், மாலை 7 மணி முதல் திருவாசகம் முற்றோதல் நடைபெறும் என்றும், அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டு எல்லாம் வல்ல மலையரசியுடன் அமர் திரு கூடல் பாகன் கைலாயநாதன் அருள் பெறுமாறு அன்போடு அழைப்பு விடுத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை சிவமையப்பர் அறக்கட்டளையும் விழா குழுவினரும் செய்திருந்தனர். மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் அமைச்சர் நமச்சிவாயம் வெற்றி பெற வேண்டி நம்மவரின் விசுவாசி ஜெயக்குமார் நூதன முறையில் வேண்டுதலை நிறைவேற்றினார். தற்போது புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் வர இன்னும் ஒரு சில வாரங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டேரிக்குப்பம் பகுதியை சார்ந்த நம்மவரின் தீவிர விசுவாசி ஜெயக்குமார் தனது குடும்பத்துடன் தாய், தந்தை, மகன் என மூவரும் சேர்ந்து விழுப்புரம் மாவட்டம் பெரிய செவலை பகுதியில் அமைந்துள்ள ஐயனாரப்பன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்து வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக மூவரும் மொட்டையடித்து 108 தேங்காய் உடைத்து மீண்டும் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டி தனது வேண்டுதலை நிறைவேற்றினார். மேலும் உள்துறை அமைச்சரின் பெயரில் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன. பொதுவாக நமக்கு பிடித்த வேட்பாளர் வெற்றி பெற வேண்டிதான் மட்டுமே வேண்டுதலை நிறைவேற்றுவது வழக்கம். ஆனால் தனது குடும்பத்துடன் சென்று அந்த வேண்டுதலை நிறைவேற்றி மொட்டையடித்து 108 தேங்காயை உடைத்து வேண்டுதலை நிறைவேற்றிய விதம் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இளம் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் IIT மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதாக இந்தோனேசிய தூதர் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரி மற்றும் இந்தோனேசியா இடையே வணிக வாய்ப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் பாண்டினேசியா எனும் புதிய வணிக முன்னெடுப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள வணிக சூழலை இந்தோனேசியாவின் தொழில் தேவைகளுடன் இணைப்பதற்கான உயர்மட்ட வணிக கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்தியாவுக்கான இந்தோனேசிய குடியரசின் தூதர் எடிவார்டோடியா இந்த ஸ்டார்ட் அப் சூழல் குறித்து பேசுகையில், இளம் தொழில் முனைவோரை உருவாக்குவதிலும் புதிய புத்தாக்க நிறுவனங்களுக்கு வழிகாட்டுவதிலும் சென்னை IIT ஆற்றி வரும் பணிகள் உலகத்தரம் வாய்ந்தவை என்றும் பாராட்டு தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கம்யூனிட்டி நிறுவனர் டாக்டர் CK அசோக்குமார் ஒருங்கிணைத்த இந்த நிகழ்வில்
புதுச்சேரியை சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட முன்னணி தொழில் முனைவர்கள் கலந்து கொண்டு தூதருடன் கலந்துரையாடினர். இக்கூட்டத்தில் இந்தோனேசிய உற்பத்தி நிறுவனங்களின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த தேவையான பிரத்யேக ERP மென்பொருள் தீர்வுகளை உருவாக்குவதும் குறித்தும், அனைவருக்கும் ஊக்கமளிக்கும் முழுமையான கல்வியை வழங்கும் நோக்கில் புதிய வாய்ப்புகளை கண்டறிவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் சூழல் நட்பு சார்ந்த மூங்கில் கைவினைத் தொழில், ஆயுர்வேத மருத்துவமனைகள், புதுச்சேரி மற்றும் ஆரோவில்லிருந்து வெட்டிவேர் பொருட்களை சர்வதேச நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தல் மற்றும் ஒளி சிகிச்சை போன்ற மாற்று மருத்துவ முறைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நிகழ்வின் நிறைவாக இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்கான எளிய வழிமுறைகள் குறித்து டாக்டர் CK அசோக்குமார் விளக்கம் அளித்தார். விரைவில் புதுச்சேரியில் ஒரு மாபெரும் சர்வதேச வணிக நிகழ்வை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், இதுகுறித்த விரிவான அறிக்கை புதுச்சேரி அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமான மாநில அளவிலான உச்சி மாநாடு நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாளை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு தினத்தையொட்டி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா MLA தலைமையில் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அறிஞர் அண்ணாவுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சியினர், அணிகளின் தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் அரியாங்குப்பம் கிளையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநில கூட்டுறவு வங்கியின் அரியாங்குப்பம் கிளையை நவீன வசதிகளுடன் கூடிய புதிய கட்டடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டு திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி புதிய கட்டடத்தினை திறந்து வைத்து மொபைல் பேங்கிங் சேவையினை துவக்கி வைத்தார். பாஸ்கர் MLA, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன், வங்கியின் மேலாண் இயக்குனர் குமரன், கூட்டுறவுத்துறையின் அதிகாரிகள், வங்கி அதிகாரிகள், ஊழியர்கள், வங்கி வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து முதல்வர் சிறப்பான முறையில் சேவையாற்றிய சிறந்த துவக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு கேடயம் கூட்டு பொறுப்பு குழுவிற்கு கடன் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அரியாங்குப்பம் கிளையின் சிறந்த வாடிக்கையாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அளவில் நடைபெற்ற ஆணழகன் போட்டியில் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் பொழுதுபோக்கு அரங்கத்தில் உடற்பயிற்சி சங்கம் சார்பில் பூவரசன் கிளாசிக் என்ற தலைப்பில் மாநில அளவிலான ஆணழகன் போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட ஆணழகன்கள் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக 1 லட்சத்திற்கான காசோலை பூவரசன் கிளாசிக் நிறுவனரும் NR காங்கிரஸ் பிரமுகருமான வழக்கறிஞர் பூவரசன் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் நிகழ்ச்சியில் தலைவர் கணேஷ் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி மதியழகன் புதுச்சேரி மேற்கு மண்டல அமைப்பாளராக பொறுப்பு வழங்கிய அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு நன்றி தெரிவித்து பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு பல்வேறு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மேற்கு மண்டல அமைப்பாளராக மதியழகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாசுக்கு நன்றி தெரிவித்து பேட்டியளித்தார். மேலும் அவர் கூறுகையில், நடைபெற இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கட்சி தலைமையின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் பணியில் சிறப்பாக செயல்படுவோம் என்றும், மேற்கு மண்டல தொகுதிகளில் கூட்டணி கட்சிக்கு தேர்தல் காலத்தில் பணியாற்றி கூட்டணி வேட்பாளர்கள் யாராக இருந்தாலும் கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வோம் எனவும், நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் பாமக சார்பில் 5 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் முயற்சி செய்து வருவதாகவும், பாட்டாளி மக்கள் கட்சியானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ளதாகவும், இந்த கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் சுமார் 25க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பாளர்கள் என மதியழகன் பேட்டியளித்துள்ளார். இந்த நிகழ்வின் போது மேற்கு மாநில துணை அமைப்பாளர் நாவப்பன், மாநில மாணவர் சங்க தலைவர் சங்கீத் ரணியன், மங்களம் தொகுதி செயலாளர் தாஸ், வில்லியனூர் தொகுதி செயலாளர் சம்பத் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை அம்மன் பௌர்ணமியை முன்னிட்டு சூரிய பிரபை வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சூரிய பிரபை வாகனத்தில் உட்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து யோகமாயா லலிதாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 12ஆம் தேதி கூடுகிறது புதுச்சேரி சட்டப்பேரவை. புதிய திட்டங்கள் அறிவிக்க வாய்ப்பு. காங்கிரசாரை புறக்கணித்து திமுக தலைமையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் ஆலோசனை கூட்டம். புதுச்சேரியில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பு. ஜோதிடம் பார்ப்பது போல் நடித்து மூதாட்டியிடம் நகை திருட்டு, 2 பேர் கைது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.